கணேமுல்ல சஞ்சீவ நீதிமன்றத்துக்குள்ள வச்சு சுட்டு கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு கெஹல்பத்ர பத்மேவினுடைய பெயர் ஊடகங்கள் அதிகம் பேசப்பட்டிருந்தது. கெஹல்பத்ர பத்மே கைது செய்யப்பட்டிருந்தார். அந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு உதவி செய்த இஷாரா செவ்வந்தி, அவருக்கு உதவி செய்த ஒரு சில நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. கெஹல்பத்ர பத்மே குழு சம்பந்தமாக தீவிரமான விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது. நேபாளத்தில் இஷாரா செவந்தியோட சேர்த்து கம்பஹா பாபா என்று சொல்லப்பட்ட ஒரு நபர் கைது செய்யப்பட்டு 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். இன்னைக்கு அவர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதும் 28ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியலை வைக்க சொல்லி நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. தொடர்ச்சியான விசாரணைகள் நடந்து வருது. கெஹல்பத்ர பத்மே குழு மட்டும் கிடையாது, சுட்டு கொலை செய்யப்பட்ட கணேமுல்ல சஞ்சீவ குழுவோட நெருக்கமான தொடர்புகளை பேணியிருக்கிற நபர்கள் சம்பந்தமாகவும் போலீஸ் ரகசியமான விசாரணைகளை ஆரம்பிச்சிருந்தது. அப்படி போலீஸுக்கு கிடைச்ச ஒரு ரகசியமான தகவல் தான் ஒரு முன்னாள் இராணுவ ஓய்வு பெற்ற கேப்டன் சம்பந்தமான தகவல் கிடைச்சிருந்தது. அவரை கையும் களவும் பிடிக்கிறதுக்கு ஆதாரத்தோடு அவரை கைது செய்யணும்னு சொல்லி தீவிரமான விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது. ஆனால் அந்த முன்னாள் கேப்டனுக்கு எப்படியோ ரகசியமான தகவல் கசியுது. அந்த தகவல் தெரிய வந்ததுக்கு பிறகு தன்னுடைய வீட்டில இருந்து தப்பியோடி இன்னும் ஒரு இடத்துல தலைமறைவா வாழ்றதுக்கு ஆரம்பிக்கிறார். ஆனா இங்க அவர் தலைமறைவா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற ரகசியமான தகவலும் திரும்ப போலீசுக்கு கிடைச்சிருந்தது. மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவு இதை பற்றின தீவிரமான விசாரணைகளை நடத்தி நீர்கொழும்பு பிரதேசத்துல தான் இந்த முன்னாள் இராணுவ கேப்டன் தலைமறைவா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற ரகசியமான தகவல் கிடைச்சிருந்தது. அந்த வீடு நேற்றைய நாள்ல உயர் போலீஸ் அதிகாரி லிண்டன் சில்வா தலைமையில் ஒரு போலீஸ் குழு போய் அந்த வீட்டை சுற்றி வளைச்சிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த கேப்டன், முன்னாள் கேப்டன் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர்கள் நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு பிறகு துப்பாக்கிகளையும் சில ஆயுதங்களையும் நான் மறைச்சு வச்சிருக்கிறேன்னு சொல்லியும் ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார். வேற மாதிரி ஏதாவது விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கும், உடனே எந்த இடத்துல தோட்டாக்களை மறைச்சு வச்சிருக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறார். மினுவாங்கோட பிரதேசத்தில் ஒரு வீடு இருக்கு, என்னுடைய சகோதரருக்கு சொந்தமான வீடு. அந்த வீடு இருக்கிற காணிக்குள்ள சில தோட்டாக்களும் மேகசின்கள் சிலையும் நான் புதைச்சு வச்சிருக்கிறேன், அந்த இடத்துக்கு போனால் அதை மீட்க முடியும்னு சொல்லி இந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லப்பட்டது. இவருடைய தகவலுக்கு அமைய அந்த இடத்துல போய் தேடுற சந்தர்ப்பத்தில் T56 ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்துற 25 தோட்டாக்களும் 18 மேகசின்களும் அந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த முன்னாள் கேப்டன் யாரோட எல்லாம் தொடர்புகளை பேணி இருக்கிறார், அவருக்கு பின்னால் இருக்கிற நபர்கள் யார் என்னன்றதை பற்றின விசாரணைகள் தீவிரமாக நடத்தப்பட்டு வருது. இவரையும் 90 நாட்கள் தடுப்பு காவலில் வச்சு விசாரணை செய்யறதுக்கும் போலீஸ் எதிர்பார்க்குது என்ற மாதிரி ஊடக செய்திகள் குறிப்பிடுது. இவங்களுக்கு பின்னால் இருக்கிற நபர்கள் யார் என்ன மாதிரியான பெயர்கள் வெளிவரும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். நேற்றிலிருந்து பரபரப்பாக பேசப்படுற இன்னொரு விஷயம் தான் கொழும்பு ஜிந்துபிட்டி பிரதேசத்தில் பதிவாகி இருக்கிற துப்பாக்கி சூட்டு சம்பவம். 44 வயதான ஒரு நபர் இலக்கு வைக்கப்பட்டு ஜேசுதாசன் இல்லாட்டி கொனிஸ்டன் சொல்லப்படுற ஒரு நபர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவருக்கு பக்கத்திலேயே இருந்த அவருடைய மகன் 4 வயதான மகனும் அவருடைய சகோதரிட 3 வயதான மகள் மேலேயும் துப்பாக்கிச்சூடு பட்டிருக்கு. காயமடைஞ்சு ரெஜ்வே சிறுவர் வைத்தியசாலையில் அந்த 2 சிறுவர்களும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லியும் செய்திகள் வெளிவந்திருக்கு. 44 வயதான கொனிஸ்டன் சொல்லப்பட்ட நபர் இலக்கு வைக்கப்பட்டிருந்தார். அவர் சம்பவ இடத்திலேயே பிஸ்டல் பயன்படுத்தப்பட்டு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தது. அவர் அந்த இடத்திலேயே கொலை செய்யப்பட்டிருந்தார். துப்பாக்கிச்சூடு நடத்துறதுக்கு வந்திருக்கிற நபர்கள் ஒரு முச்சக்கர வண்டியில 2 பேர் வராங்க. எல்லாமே சிசிடிவியில பதிவாகி இருக்கு. ஒருத்தர் கருப்பு நிறத்துல உடலை ஃபுல்லா மறைக்கிற மாதிரி உடுப்பு போட்டு கொண்டு வரார். ஒரு புர்கா மாதிரி உடுப்பு போட்டு வந்தார்னு சொல்லி ஊடகங்கள் செய்திகள் வெளிவந்திருந்தது. சிசிடிவியில் அந்த மாதிரி பதிவாகி இருக்கு. 2 பேர் வர்றாங்க. 2 பேர்ல புர்கா மாதிரி உடுப்பு போட்டு கொண்டு வந்த நபர் ஆனா பெண்ணான்றது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. போலீசாலையும் அது உறுதி செய்யப்படல. இந்த 2 பேர்ல துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கிற நபர் யாருன்றதும் இதுவரைக்கும் தெரியாது. பின்னுக்கு வந்த அந்த கருப்பு நிறத்துல உடுப்பு போட்டு கொண்டு வந்த நபருக்கு பின்னால வந்த நபருடைய கையில தான் ஒரு பிஸ்டல் இருந்தது. சிசிடிவியில பதிவாகி இருக்கு. ஆனா துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கிற நபர் யாருன்றது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. விசாரணைகள் நடந்து வருது. இல்லாட்டி போலீஸ் இதுவரைக்கும் அதை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தல. துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர் துப்பாக்கிச்சூடு இலக்காகி இருக்கிற கொனிஸ்டன் சொல்லப்பட்ட நபர் வீட்டுக்குள்ள சாதாரணமா வளம மாதிரி டிவி பார்த்து கொண்டு இருந்திருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அங்க இந்த 2 பேரும் துப்பாக்கிச்சூடு நடத்தி அதே முச்சக்கர வண்டியில் அங்கிருந்து தப்பியோடி இருக்கிறாங்க. அதுவும் சிசிடிவியில பதிவாகி இருக்கு. இந்த சம்பவம் சம்பந்தமா இதுவரைக்கும் யாரும் கைது செய்யப்படல. 3 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளுக்கு சொல்லி நியமிக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியான விசாரணைகள் நடந்து வருது. ஆனால் இதுவரைக்கும் யாரும் கைது செய்யப்படல. இந்த சம்பவம் நடத்தப்பட்டதுக்கு பின்னால் இருக்கிறது வேற எதுவுமே கிடையாது. நாங்கள் பழமையா செய்திகளில் கேள்விப்படுற மாதிரி 2 பாதாள குழுக்களுக்கு இடையில நடந்து கொண்டிருக்கிற ஒரு மோதல், பழிவாங்குற செயற்பாடு தான் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணமா இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இப்ப விசாரணைகள் நடந்து வருது. இதுல இருக்கிற இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னு சொன்னா, தமிழ் பாதாள குழுக்களுக்கு இடையில நடந்து கொண்டிருக்கிற மோதல் தான் இதுக்கான காரணம் என்ற மாதிரியான சந்தேகத்தின் அடிப்படையில் இப்ப விசாரணைகள் நடக்குது. அதுலயும் நாங்க இதுக்கு முதல்ல ஒரு சில மாதங்களுக்கு முதல்ல கேள்விப்பட்டிருந்தோம்,
கொட்டகேனா பிரதேசத்தில் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகி இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் 2 தமிழ் பாதாள குழுக்கள் சம்பந்தமான செய்திகள் வெளிவந்திருந்தது. பூக்குடு கண்ணா என்று சொல்லப்படுற ஒரு நபர், எதிரில் இருக்கிற பழனி சகோதரர்கள் என்று சொல்லப்படுற நபர்கள். இந்த துப்பாக்கிச்சூட்டை வழி நடத்தி இருக்கிற நபர் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது பழனி ரிமோசன் என்று சொல்லப்படுற வெளிநாட்டில் தலைமறைவாகி இருக்கிறார் என்று சொல்லப்படுற ஒரு நபர். அவருடைய வழிநடத்தலுக்கு அமைதான் பூக்குடு கண்ணாவோட நெருக்கமா செயற்பட்டார் என்று சொல்லி சந்தேகிக்கப்படுற 44 வயதான கொனிஸ்டன் என்று சொல்லப்படுற இந்த நபர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இவர் போதைப்பொருள் கடத்தலோட நேரடியாக ஈடுபட்ட நபர் என்று சொல்லி எந்த விதமான குற்றச்சாட்டும் கிடையாது. ஆனா இந்த 2 குழுக்களோடையும் ஒரு காலகட்டத்தில் நெருக்கமா செயற்பட்டிருக்கிறாராம். பழனி சகோதரர்களோடையும் பூக்குடு கண்ணாவோடையும் மாறி மாறி நெருக்கமா செயற்பட்டிருக்கிறார். இப்ப கொலை செய்யப்படுற இந்த கடைசி நாட்கள்ல பூக்குடு கண்ணாவோட தான் நெருக்கமா செயற்பட்டார். வட்டிக்கு பணம் கொடுக்கிற ஒரு நபர், முச்சக்கர வண்டி சாரதியாகவும் செயற்பட்டிருக்கிறார். முச்சக்கர வண்டி ஓடுற நபர், வட்டிக்கும் பணம் கொடுக்கிறவர். போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமான நேரடியான குற்றச்சாட்டுகள் இவர் மேல் இல்லாட்டியும் கூட போதைப்பொருள் கடத்தல்காரர்களினுடைய பணத்தை கையாண்ட ஒரு நபர், அந்த பணத்தை வட்டிக்கு கொடுத்திருக்கிற நபர் சொல்லி குற்றச்சாட்டு இருக்கு. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் நடக்குது என்று சொல்லி போலீஸ் சொல்லி இருக்கிறதா ஊடகங்கள்ல செய்திகள் வெளிவந்திருக்கு. சில நாட்களுக்கு முதல்ல இன்னும் ஒரு சம்பவமும் பதிவாகி இருந்ததாம். பழனி ரிமோசனுடைய சித்தி, அதாவது செல்வி என்று சொல்லப்பட்ட ஒரு நபர் சம்பந்தமா நாங்க செய்திகளில் கேள்விப்பட்டிருந்தோம். அவருக்கு முன்னால ஒரு அடைமொழியும் போடப்பட்டிருந்தது. ஊடகங்களில் சொல்லப்பட்ட மாதிரி நானும் அந்த அடைமொழியை என்னுடைய ஒரு சில வீடியோக்களில் பயன்படுத்தி இருந்தேன். அதுக்கு பிறகு எனக்கு 2-3 கால் வந்திருந்தது. எங்களோட அம்மாவை இந்த மாதிரி அடைமொழியோட சொல்ல வேணாம் சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அவங்க கேட்டதுக்காக அந்த மாதிரியான பேரை நான் பயன்படுத்தாமல் இருக்கிறேன். ஆனால் எல்லா ஊடகங்களையும் அந்த மாதிரி தான் பேர் உச்சரிக்கப்படுது. செல்வியிட தங்கச்சி ஒருத்தர் இருக்கிறாங்களாம், அதாவது பழனி ரிமோசண்ட சித்தி. பழனி ரிமோசண்ட சித்திக்கும் இப்ப கொலை செய்யப்பட்டிருக்கிற கொனிஸ்டனுடைய மனைவிக்கும் இடையில சில நாட்களுக்கு முதல்ல ஒரு தகராறு, ஒரு தனிப்பட்ட பிரச்சனை சம்பந்தமா வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இப்ப கொலை செய்யப்பட்டிருக்கிற கொனிஸ்டனுடைய மனைவி ஒரு கெட்ட வார்த்தையை பயன்படுத்தினாங்களாம். சொல்லக்கூடாத வார்த்தையை அவங்க பயன்படுத்தினாங்க. அதுக்கு பழி வாங்குற மாதிரி தான் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலையும் விசாரணைகள் நடத்தப்படுது என்று சொல்லி இப்ப செய்திகள் வெளிவந்திருக்கு. தனிப்பட்ட தகராறு, ஒரு வார்த்தையை பயன்படுத்தினதுக்காக துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுது. அதுலயும் 2 பாதாள குழுக்களோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்களை மாறி மாறி சுட்டுக்கொண்ட எங்களுக்கு என்னன்னு சொல்லி வழக்கம் போல கமெண்ட்ஸ்ல நீங்க கேள்வி கேட்கலாம். ஆனா இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறது சாதாரணமா எதுவுமே செய்யாத 2 அப்பாவி குழந்தைகள் என்றதையும் நாங்க கவனிக்க வேண்டியிருக்கு. பயன்படுத்தப்பட்ட ஒரு கெட்ட வார்த்தைக்காக போலீஸ் சொல்ற மாதிரி இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்குமா இருந்தா சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. அதை பற்றின விசாரணைகள் நடக்குது, என்னெல்லாம் தெரிய வரும், யார் கைது செய்யப்படுவாங்கன்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு பிஸ்டல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. முச்சக்கர வண்டியில 2 பேரும் தப்பியோடி இருக்கிறாங்க. இதுவரைக்கும் கைது செய்யப்படல. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிற சந்தர்ப்பங்கள்ல பொதுமக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்கறது வளமையானது. இப்ப 4 வயதான ஒரு சிறுவன், 3 வயதான சிறுமி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதனால பொதுமக்களுக்கு, சாதாரணமான அப்பாவிகளுக்கு எப்படியான பாதிப்புன்றதை உறுதிப்படுத்துற இன்னும் ஒரு சம்பவமா இதை நாங்க பார்க்க முடியும். இன்னும் ஒரு பக்கம் கருப்பு நிறத்துல ஃபுல்லா உடம்பு மறைக்கிற மாதிரி உடுப்பு போட்டுக்கொண்டு ஒரு நபர் வந்திருக்கிறார். ஆனா பெண்ணான்றது இது வரைக்கும் தெரியாது. புர்கா மாதிரியான ஆடை அணிஞ்சு வந்தாருன்னு சொல்லி சொல்லப்படுது. இதன் மூலமா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்ததும் ஒரு சமூகத்தின் மேலதான் எப்பவுமே பார்வை திரும்பும். இந்த மாதிரியான நபர்கள் தான், இவங்க தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் ஈடுபடுறாங்க. இல்லாட்டி அந்த மாதிரியான ஒரு சாதாரணமான உடுப்பு, கருப்பு நிறத்தில் உடுப்பு போட்டு கொண்டு போனாலும் கூட இனி அந்த பார்வை எப்படி இருக்கும்ன்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது சாதாரணமா 2 குழுக்களுக்கு இடையில நடந்திருக்கிற சம்பவம் மட்டும் கிடையாது. 2 குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி உடுப்பு போட்டு கொண்டு போனதால ஒரு சமூகம் சம்பந்தமான விஷயமாகவும் இது பேசப்பட அதிகமான சாத்தியங்கள் இருக்கு. என்ன நடக்கும்ன்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். துபாயில இருந்து போதைப்பொருள் கடத்தி கொண்டிருக்கிற துபாய் துஷார என்று சொல்லப்பட்ட நபருடைய வலையமைப்பை சேர்ந்த 3 இளைஞர்கள், 20 தொடக்கம் 22 வயதுக்குட்பட்ட 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்ற ஒரு செய்தி வந்திருக்கு. கம்பள பிரதேசத்துல தான் இந்த சுற்றி வளைப்பு நடத்தப்பட்டிருக்கு. கொழும்புல இருந்து போதைப்பொருளை மலையகத்துக்கு விநியோகிக்கப்படுற ஒரு வலையமைப்பை சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கொழும்புல இருந்து கொண்டு போற போதைப் பொருளை அங்க இருக்கிற இளைஞர்களுக்கு விற்பனை செய்யற செயற்பாட்டில் இந்த 3 பேரும் மோட்டார் பைக்கை பயன்படுத்தி கொண்டு கிட்டத்தட்ட ஒரு டெலிவரி மாதிரி, ஃபுட் டெலிவரி செய்யற மாதிரி போதைப் பொருள் கடத்தல் ஈடுபட்டிருக்கிறாங்கன்றது முதல் கட்ட விசாரணைகளுக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தகவல். 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது யாருடைய போதைப் பொருள், இதுக்கு பின்னால் இருக்கிற வலையமைப்பு என்னன்றதை பற்றின முழுமையான தகவல்கள் இதுவரைக்கும் தெரியாது. விசாரணைகள் நடந்து வருது. அந்த வலையமைப்பை சேர்ந்த 3 பேர் ஹெரோயின் போதைப் பொருளோட 5 கிராம் ஹெரோயினோட கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்றது மட்டும்தான் இப்போதைக்கு வெளிவந்திருக்கிற ஒரு தகவல். என்னெல்லாம் தெரிய வரும் என்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.